பிஜேபி ஏடிஎம் கூட கூட்டணி வந்தா வர ஓட்டு கூட வராது. இது எல்லா மக்களோட அதான். பிஜேபி கூட ஏடிஎம் சேர்ந்தா முஸ்லீம் ஓட்டு கிடையாது. பிஜேபி இந்தியாவுடைய சித்தாந்தத்துக்கு மைனஸ் தான். ஏன்னா அவங்களுடைய கொள்கை வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே மதம் அப்படின்ற கோட்பாட மதத்தை வச்சு முன்னிலைப்படுத்துற எல்லா அரசியலுமே மக்களுக்கு எதிரானது தான். நல்லெண்ணெய் வரல, எவ்வளவு நாள் ஆச்சு அது வரல, ஜிஎஸ்டி பணம் வந்தது அதுவும் வரல. இதெல்லாம் வராத மக்களுக்கு என்ன பண்றது? இவங்க கையில் ஆட்சி போச்சுன்னு சொன்னாவே அது பிஜேபி ஆட்சியா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. இவங்களால தடுத்துலாம் முடியாது. எச் ராஜால இருந்து மற்றவங்கலாம் வந்து ரொம்ப இந்து, நாங்கள் தான் இந்துன்னு பேசின்னு இருக்கிறாங்க. அது வந்து இந்த பிஜேபியினுடைய இது தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. இது பெரியார் மண், டாக்டர் அம்பேத்கருடைய மண். இது பிஜேபி வந்தால் நாட்டை இப்போ கலவரம் தான் பண்ணிட்டு போவாங்க. இதே இடத்துல இன்னைக்கு ஆட்சியில் திருப்பரங்குன்ற சம்பவம் நடக்கிற இடத்துல ஆட்சியில் பிஜேபியில் அதிமுக இருந்ததுன்னு சொன்னா என்ன நடந்திருக்காங்க? பெரிய மத கலவரம் நடந்திருக்கும். இந்து மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்து மட்டும் தான் இருக்காங்களா? முஸ்லீம் இருக்கும், கிறிஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அவங்களும் எங்கன்னா வெளியே போயிடலாமா? நாங்கள் என்ன சொல்கிறோம், விஜய் வந்தால் இங்கே மோடி வந்தால் சரிப்படாது. அவன் எல்லாச்சும் அமைக்குவான். கோயில் உள்ள வந்து கட்சி கொடியோட போறாங்க. பிஜேபி கட்சி கொடிய, கட்சி கொடிக்கும் கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம்? இப்போ திருப்பி அமித்ஷா வர போறாரு. அமித்ஷா வந்து என்ன பண்ண போறாரு? எல்லாரும் வந்தால் தான் நல்லது. ஏன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இருக்கிற ஓட்டு கூட போட மாட்டாங்க. அதுதான் உண்மை. எவ்வளோ பேர் வராங்களோ அத்தனை பேர் வந்தாலும் ஓட்டு போட போகிறது கிடையாது. பிஜேபி எப்போவுமே மைனஸ் தான், ப்ளஸ்ஸே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படிலாம் வந்து அழிக்கலாம் அப்படின்றது தான் அவனோட நோக்கமே. ஸோ அதனால் வந்து அவனை ப்ளஸ்ஸே சொல்ல முடியாது. அவன் எப்போவுமே மைனஸ் தான். பிஜேபி மதவாத அரசியல் அது. அவங்க மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. மக்களுக்கு என்னமா செய்கிறாங்க? அவங்க எங்கே கோயில் இருக்கோ, தர்கா இருக்கோ, அங்கே தான் அந்த கூட்டமாக போகிறாங்க, பிளவுபடுத்துகிறாங்க. மக்களுக்குன்னு என்னமா செய்கிறாங்க? அவங்க மக்களுக்குன்னு ஒன்றும் செய்யலையே. மக்களுக்குன்னு செஞ்சால் பரவாயில்ல. மதவாத அரசியல் பாகிஸ்தானு, முஸ்லீமு இதை வச்சு தான் அரசியலாக பண்ணுறாங்க. மக்களுக்குன்னு என்ன அரசியல் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஜேபி வந்து எதுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று கூட ஹெல்ப் கிடையாது மக்களுக்கு. தங்கம் விலையை ஏற்றிட்டாரு. ஒரு சவரம் என்ன விலை விற்கிது இன்றைக்கி? 1,00,000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஏழை எளியவர்களாக அதை வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு 2 பேச்சு இது பண்ண மாதிரி 2 பேச்சுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சவரம் தேவையில்லை. அது வாங்க முடியுமா? அந்த கட்டுப்பாட்டை மீறி தானே விற்கிது பிஜேபி. இதெல்லாம் யார் செய்யறது? பிஜேபி தான் செய்யறது. ஆனால் சில மக்களுக்கு தெரியுது கிடையாது. சின்ன ஏழைங்களுக்கு, படிக்க தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது கிடையாது. என்ன பிஜேபி செய்யலை, ஸ்டாலின் செய்கிறாரு. விலைவாசி உயர்றதுக்கு காரணம் எல்லாமே பிஜேபி தான். பிஜேபி அவங்க அது நல்லா இல்லை கூட்டணி சேர்ந்தா. பிஜேபி ஏடிஎம் கூட கூட்டணி வந்தால் வர ஓட்டு கூட வராது. இது எல்லா மக்களோட அதான். முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக. பிஜேபி கூட ஏடிஎம்க்கு சேர்ந்தால் முஸ்லீம் ஓட்டு கிடையாது. மற்றபடி அவங்க வராமல் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஏடிஎம்கே வர வாய்ப்பு உண்டு. ஜெயலலிதா இருந்தாங்க, அப்புறம் நின்றுட்டாங்க. அவங்க உடஞ்சில் இருந்தாங்க, அப்புறமேட்டு திருப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் இவர் இந்த வந்தார், நல்லதான் சின்ன அடப்பான்னு நினச்சிருந்தோம். வந்தோடனே இப்போ ரஜினி வரான்றாங்க. அது என்னமோ தெரியல, கடவுள் தான் தெரியும், நம்மளுக்கு தான் தெரியும். பிஜேபி இந்தியாவுடைய சித்தாந்தத்துக்கு மைனஸ் தான். ஏன்னா அவங்களுடைய கொள்கை வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே மதம் அப்படின்ற கோட்பாட மதத்தை வச்சு முன்னிலைப்படுத்துகிற எல்லா அரசியலுமே மக்களுக்கு எதிரானது தான். அதனால் வந்து பிஜேபி வந்து தமிழக மக்களுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அது வந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தீப யாத்திரை அது என்ன ஆச்சு? இப்போ தேவையில்லாத பண்ணி விட்டாங்க. அது மாதிரி ஆகிடும். வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் அதே மாதிரி இப்போ நல்லெண்ணெய் வரல, எவ்வளோ நாள் ஆச்சு அது வரல. இப்போ வரி ஜிஎஸ்டி பணம் வந்தது அதுவும் வரல. இதெல்லாம் வராத மக்களுக்கு என்ன பண்ணுறது? நீ அங்கே கொடுத்தா தானே. நீ ஏன் மக்களுக்கு இங்கே கொடுக்க மாட்டேன்ற? இங்கேருந்து நம்ம வீட்டு வரி போகிறத அங்கேருந்து கொடுக்க மாட்டேன்ற. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். நீ அங்கேருந்து கொடுத்தா தானே. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், தமிழ்நாட்டுக்கு வந்து இதை பண்ணுறேன். இப்போ திருப்பி அமித்ஷா வர போடுறாரு. அமித்ஷா வந்து என்ன பண்ண போகிறார்? எல்லோரும் வந்தால் தான் நல்லது. ஏன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இருக்கிற ஓட்டு கூட போட மாட்டாங்க. அதுதான் உண்மை. எவ்வளோ பேர் வராங்களோ அத்தனை பேர் வந்தாலும் ஓட்டு போட போகிறது கிடையாது. இவங்களாம் தான் தெரியுமே அதிமுகவை. இவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க. இவங்க ஏற்கனவே இருந்தப்போ தான் நம்ம பார்த்தோமே. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். தலைமை செயலத்துக்குள்ளே இராணுவத்தை விட்டாங்க. இராணுவத்தை விட்டு அடித்தாங்க. மற்ற எல்லாத்தையும் எல்லா கொடுமையும் தான் பார்த்தோமே. இவங்க கையில் ஆட்சி போச்சுன்னு சொன்னாவே அது பிஜேபி ஆட்சியாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இவங்களால அதை தடுத்துலாம் முடியாது. மக்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எச் ராஜாலேருந்து மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்து, நாங்கள் தான் இந்துன்னு பேசின்னு இருக்கிறாங்க. அது வந்து இந்த பிஜேபியினுடைய இது தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. இது பெரியார் மண், டாக்டர் அம்பேத்கருடைய மண் இது. அதனால் அவங்களால தமிழகத்தில் காலுன்றவே முடியாது. ஏதோ திமுகவில் இருந்து ஒரு 4 சீட்டு 5 சீட்டு அப்படியே வந்துன்னு இருந்தவங்க இந்த முறை ஒரு சீட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழகத்தில் மட்டும். பிஜேபி அவங்க கூட சேரவங்களுக்கும் பேர் எழுப்பலாம். அவங்களாலேயே இன்னும் ஏற்கனவே நின்று தான் தோத்தாங்க.
இப்போ அவங்க ஒரு 60-65 இடம் வந்தாங்க இல்லையா, இப்போ அது கூட வரப்போகிறது இல்லை. கடவுளை வந்து வேண்டிக்கிற ஆள், சாமி கும்பிட்ற ஆள் தான். ஆனால் இதில் வந்து நம்ம கட்சி சார்பாக யாருமே வந்து தலையீடு கிடையாது. அவங்க மனசு திருப்திக்காக நம்மளோட செய்கிற தவறு வந்து குறையணும் அப்படின்றதுக்கு தான் தெய்வத்துக்கிட்டே போகிறோம். நம்ம வந்து தவறை செஞ்சுட்டு அதை மறைக்கிற மாதிரி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டி நிற்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு நம்மளை மாதிரி சர்வசாதாரண மக்களுக்கு முரண்பாடாக இருக்குது. அதிமுக பாஜகவால் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது. அதிமுக வந்து அவங்க போன முறை ஆட்சியில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா இருந்த கஜானாவில் இருந்த எல்லா பணத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு வந்து சொத்துக்கள் நிறைய சேர்த்துட்டாங்க. ஒவ்வொரு மினிஸ்டருமே 50 காலேஜ் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் சேர்த்துட்டாங்க. அதனால் மக்கள் பணத்தை அவங்க கொள்ளையடிக்கிறவங்க அவங்க வந்து நல்லா இருக்காது. பாஜக வந்து ஒரு மதவெறி கட்சி. அது வந்தால் மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழ முடியாது. ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அமைதியும் வந்து கெட்டு போயிடும். அதனால் அவங்கள வந்து வர்றது நல்லா இருக்காது. அதிமுக வந்து 4 வருஷம் தரும், 4 வருஷத்துக்கு என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணலையே. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பண்ணலையே மக்களுக்கு. அதிமுக பிடிக்காத போயிடலாம். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. அந்த அம்மா போன்றது இவர் வந்திருந்து ஒன்றும் சரியில்லை ஆட்சி. பிஜேபி இருக்கிறாங்க அவங்க, அது பிஜேபி அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் சொல்லி பலம் இல்லை. பிஜேபி வந்தால் நாட்டை இப்போ கலவரம் தான் பண்ணிட்டு போவாங்க. இதே இடத்துல இன்றைக்கி ஆட்சியில் திருப்பரங்குன்ற சம்பவம் நடக்கிற இடத்துல ஆட்சியில் பிஜேபியோ இல்லை அதிமுகவோ இருந்ததுன்னு சொன்னால் என்ன நடந்திருக்காங்க? பெரிய மத கலவரம் நடந்திருக்கும். வட மாநிலங்கள் நடந்த மாதிரி பெரிய மத மோதல்களை வந்து திட்டமிட்டு உண்டாக்குற வண்ணம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த தூண் வந்து தீபத்தூண் கிடையாது, அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு அளவை கல்லுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அப்படி புரிஞ்ச ஒரு இடத்துல 5000 பேர் எதுக்கு இவங்க திரட்டிட்டு போனோம்? இவங்க திரண்டு போனவங்களாம் சாதாரண உள்நோக்கம் கொண்டவங்க, சாதாரண ஆள் கிடையாது. எல்லாமே இந்து முன்னணி சன் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவங்க. சென்னையிலேருந்தும் ஒரு கூட்டம் அங்கே போயிருக்கு இந்த கலவரத்தை தூண்டுறதுக்கு. இது தெளிவாக தெரியுது பட்டவர்த்தமா. அங்கே வாழ்கிற மக்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆண்டாண்டுகளாக வந்து ஒற்றுமையாக வந்து தாயும் பிள்ளையாக பழகிட்டு இருக்கோம். வெளியூர் ஆட்கள் உள்ளே பூந்ததால் தான் எங்கள் ஊர் நிம்மதியாக இல்லை, இவ்வளோ மோசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. இது ஒன்றே போதும் சாட்சி. இதே வந்து அங்கே இருந்ததுன்னா அதிமுக பிஜேபியும் என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் முடிஞ்சு போயிருக்கோம். இந்நேரம் பெரிய லெவலில் கலவரம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தால் இதான் நடந்திருக்கும். ஏற்கனவே ஒன்றும் இல்லாத பிரச்சனையே திருப்பரங்குன்றதே ஒரு வழியாக பார்த்தாங்க. அதில் அந்த காவல்துறை, மதுரை மாவட்ட காவல்துறை வந்து உண்மையிலே அந்த பிரச்சனையை ரொம்ப சாதுரியமாக கையாண்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே எல்லாம் இன்றைக்கி அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணணும்னு அவங்க ஒரு நோக்கம் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதை முறியடிச்சிருக்கு. அந்த விஷயத்தை அதன் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வரோம். வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இப்போதைக்கு சேஃபாக இருக்கிறோம். திமுக கவர்மெண்ட் இருந்தால் பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எடப்பாடி வந்து நான் 234 தொகுதியில் 210 தொகுதி ஜெயிச்சிருவாங்க. 34 தொகுதியுமே அவர் ஜெயிச்சிருவார். 26க்கு அப்புறம் தெரியும். கட்சி அதுக்கப்புறம் சசிகலா கையில் போயிடும். இந்து மட்டும்தாம்மா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்து மட்டும்தான் இருக்காங்களா? முஸ்லீம் இருக்கும், கிறிஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அவங்களாம் எங்கன்னா வெளியே போயிடலாமா? பிஜேபியோட பிளான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டை விட்டு இதை விட்டு வெளியே அனுப்புகிறோம், கிறிஸ்டின் முஸ்லீம் வெளியே போயிடணுன்றவங்க தான். அப்படி தான் பிளானில் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது தான் இது. இப்போ டிஎம்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழருக்கு கிறிஸ்டின் வெளியே போகணும், முஸ்லீம் எங்கேயும் வெளியே போகணும் அறிக்கை விட்டதில்லை. பாபு எதுவும் இடித்ததும் இல்லை, எதுவும் பண்ணதில்லை. அதனால் யார் என்னன்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஓட்டு போட வேண்டியது 26. நாங்கள் என்ன சொல்கிறோம், விஜய் வந்தால் இங்கே மோடி வந்தால் சரிப்படாது, அவன் எல்லாச்சும் அமைக்குவான், எங்களுக்கு சரிப்படாது. இவரே வந்தால் நல்லது தான் எங்களுக்கு அப்படின்னு நான் கண்டிக்கிறோம். அதுனா கடவுள் செய்தி நம்மள என்ன பண்ணுது? பாஜக ரொம்ப மோசமாகுது, ஒன்றுமே கிடையாது பாஜக. சப்போஸ் இப்போ பாஜக வந்து அதிமுக கூட்டணி விட்டு வெளில வந்துட்டா அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இவங்க 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ வந்தாலும் சரி வரலாம் சரி ஒன்றா இருந்தாலும் இவங்க 2 பேருமே சான்ஸே கிடையாது தமிழ்நாட்டில். கோயில் உள்ள வந்து கட்சி கொடியோட போகிறாங்க. பிஜேபி கட்சி கொடியை, கட்சி கொடிக்கும் கோயிலுக்கு என்னங்க சம்மந்தம்? சம்மந்தமே கிடையாது. கட்சி கொடியோட கோயில் உள்ள போகிறாங்க. கட்சி கரவை ஷீப் கட்டிட்டு போகிறது அதெல்லாம் வேறு, அவங்க இதை வந்து கட்டிட்டு போவாங்க. ஆனால் கொடியோட உள்ளே போகிற தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? கோயிலுக்குள்ளே. அப்போ கோயிலுக்குள்ளே வந்து இங்கே வந்து மத அரசியல் பண்ணுறீங்க, மதவாதத்தை தூண்டுறீங்க, நல்லா நிம்மதியாக இருக்கிற மக்களை சீர்குலைக்க நினைக்கிறீங்க. இதுதான் வந்து இந்த சன் பரிவார் கும்பலோட ஒரு முழுமையான நோக்கம். இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு கடுமையாக வந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே நுழையிறதுக்கு. இதை நுழைய விடக்கூடாதுன்னா வெறும் திமுக மட்டும் இல்லை, அதாவது மதசார்பற்ற தமிழ்நாடு வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஓரணியில் இவங்களுக்கு எதிராக திரளணும். தனித்து நின்னானா ஏதோ ஒரு 60-70 தான் ஜெயிப்பாங்கம்மா. பிஜேபி கூட சேர்ந்தானாக்கா 15 கூட தாண்ட மாட்டாங்க. ஏன்னா மதவாத அரசியல் வந்து அதிமுகன்றது வந்து
பல பேர் கட்சி அது. எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தார் எம்ஜிஆர், அம்மா வந்தாங்க. இவங்க வரைக்கும் சிறப்பாக இருந்தது ஆட்சி. எந்த நாள் கொண்டு அவங்க வந்து பிஜேபிக்கு அடி பண்ணிடல. மோடியா லேடியான்னு கேட்டவங்க அவங்க சிறப்பான அரசியல் பண்ணாங்க. இடையில ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டு கொள்கைகள்லாம் வந்து நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தாரப்பட்டுட்டாங்க. சரிங்களா, தாரை வார்த்துட்டாங்க. அதில் வந்து வேணாதாம்மா இப்போ நீட்டெல்லாம் வந்து அவங்க பண்ண வேலை தாம்மா அது. அதிமுக இருந்தால் அதிமுக மாற்றி ஆட்சி தான் அதிமுக இருக்கும். அதை வழி நடத்துறது பூரா பிஜேபியாக மாறிச்சுன்னா தமிழ்நாடு நம்ம நினைக்கிற தமிழ்நாடாக இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. பாஜக வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு பாதுகாப்பு கிடையாது. இன்னமும் இந்து மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகையை வாங்கி கொடுக்க முடியல. 10-12 வருஷமாச்சு. அவங்கெல்லாம் பேசுகிறது ஒன்று, செயல்படுறது ஒன்று. இந்துக்களுக்காக என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்துக்கள் தானே. இல்லை யார் மீது பெரும்பான்மையான 80% மக்கள் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலையே. ஒரு அரசு நலத்திட்டங்களை கூட கொண்டு வர காணோம். சும்மா மொழி ஜாதி ரீதியான ஆட்களை திரட்டுறது இந்த மாதிரி தான் ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணலை. ஒன்று ஜாதி ரீதியான ஆட்களை திரட்டுறாங்க, இல்லைன்னா மத துவேஷம் பண்ணுறாங்க. இந்த ரெண்டையும் வச்சு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலான்னு பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அதன் அடிப்படையில் மக்களுக்கு ஏதாவது பண்ணினாங்கன்னா அவங்க வரலாம். ஆனால் இது வரைக்கும் அப்படி இல்லை.